ஹே கிருஷ்ணா. ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி எங்கேருந்து நம்ம வீடியோ பண்ணுறோம், இன்ட்ரோ வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதா வீட்டில் இருந்து தான் நான் ராதா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன் ராதா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ராதா வீட்டுக்கு நான் தனியாக நானும் ஹரி மட்டுமே தனியாக வந்திருக்கேன். எனக்கு லாங்குவேஜ் அந்த அளவுக்கு தெரியலனாலும் நானே என் வீட்டிலேருந்து இங்கே சர்வே பண்ணி தனியாக வர அளவுக்கு எனக்கு மனசு தைரியம் நான் மட்டுமே அங்கேருந்து தனியாக கட்டக்லேருந்து இதுக்கு பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே ராதா வீட்டுக்கு வரைக்குமே நானே தான் தனியாக வந்தேன். நான் இறங்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அங்கேருந்து நான் இறங்கி நடந்து வரும்போது, ராதா நான் வீட்டாண்ட நடந்து வந்துங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோன் பண்ணனே நான். அதுக்கப்புறம் தான் ராதா சிஸ்டர் வந்தாங்க. எனக்கு ஒரு சில பிரச்சனைங்க இருக்குது. நான் அதனால தான் நான் வந்தேன். ஆனால் வீட்டை விட்டு நான் வெளியே வரல, சின்ன வெளியே வரல. என்னுடைய மனசு கஷ்டத்துக்காக நான் ஒரு 2-3 நாள் இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் நான். எனக்கு இங்கே கிடச்சிருக்க பெரிய ஆறுதல்னு பார்த்தா என் அம்மா வீடு அப்படின்றத பார்த்தா எனக்கு இங்கே தான். ஆனால் ஒரு பணத்துக்காக பணம் இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் பேசுவாங்க, பணம் இல்லைன்னா இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. எப்போவுமே என் வீட்டில் எனக்கு கொடுக்குற டார்ச்சல் தான், எப்போவுமே எனக்கு கொடுக்குற கஷ்டம்தான். ஏன்னா இது தமிழ் பொண்ணு இல்லை, தமிழ் பொண்ணால் என்ன பண்ண முடியும்? நம்ம குடைச்சல் கொடுத்தா இவ கிளம்பி போயிடுவா அப்படின்றத தான் அவங்க நினச்சாங்க. ஆனால் அதுதான் தப்பு. இந்த வாட்டி நின்று என்னால் அங்கே முடியும் அப்படின்றத அவங்களுக்கு நான் பதிலடி திரும்ப கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சுங்க. இவ எப்போவுமே வந்தால் 2 வாரம் 3 வாரம் இருந்துருவா, திரும்ப போயிடுவா. ஆனால் இந்த வாட்டி இவ இங்கே ஸ்கூல் அட்மிஷன் வரைக்கும் வந்துட்டாலே அப்படின்றது அவங்களுக்கு நல்லா பயம் வந்துடுச்சு. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக நின்று அங்கே நான் அவங்களுக்கு பதிலடி கொடுப்பேன். அது இனிமேல் போக போக உங்களுக்கு வீடியோவில் தெரியும். போக போக அங்கே எனக்கு என் வீட்டில் என்னென்ன குடைச்சல் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். நான் தான் முட்டாளாட்டம் ரொம்ப நம்பிட்டேன். இல்லை அவங்க மாறிட்டாங்க, அவங்க பழையபடி இல்லை அப்படின்றத. ஆனால் அவங்க மாறவே இல்லை, நான் தான் ஏமாந்துருக்கேன் அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. என்ன ஆச்சு அப்படின்றத நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நான் எப்படி வந்தேன் அப்படின்றத தான் ட்ராவலிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ராதா வீட்டுக்கு எப்படி வந்திருக்கேன் அப்படின்றத. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும், எனக்காக கேட்ட எல்லா உள்ளவங்களுக்கும் தலை வணங்கி நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்கள் வீட்டு ஒரு பொண்ணா, உங்கள் சிஸ்டரா, உங்கள் தங்கச்சியா, உங்கள் அக்காவா, உங்கள் கூட பிறந்தெல்லாம் நினச்சதோடு தான் எனக்கு கார்த்திகா சிஸ்டருக்காகட்டும், எனக்கா ராதாக்காகட்டும், எல்லாருக்கிட்டையும் சொல்லி நீங்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னீங்க. கார்த்திகா சிஸ்டருமே என்கிட்ட பேசினாங்க. அவங்களுமே ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. ராதாவுமே ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி நான் திரும்ப தமிழ்நாட்டுக்கு போக மாட்டேங்க. நின்று அவங்களுக்கு பதிலடி கொடுப்பேன். எதனால் அப்படின்றதெல்லாம் நான் போக போக வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எதனால் அவங்க இந்த மாதிரி மாறினாங்க அப்படின்றதெல்லாம். இப்போ நம்ம ட்ராவலிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. ஒரு சில மனசு கஷ்டத்தால் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன்னா குழப்பத்தில் இருந்தப்போ மாமாவாகட்டும் ராதா சிஸ்டர் ஆகட்டும் எனக்கு கால் பண்ணி, நீ அக்கா நீ கிளம்பிங்க வா, நீ ஏன் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னேன். அக்கா நீ என் வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொன்னாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ட்ராவலிங் வீடியோ. நான் மட்டுமே தனியாக வந்த வீடியோ. மாமா வீட்டாண்டேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு நம்ம எப்போவுமே இங்கே ஒடிசா வந்தால் வீட்டுக்கு போகிற ஆட்டோக்கார அண்ணா கிட்ட தான் சொல்லி நம்மளை கூப்பிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் நான் டிக்கெட்டை எடுத்த இடத்தெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. டிக்கெட்டை எடுத்துட்டு சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 2 நாளாகவே அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ஒரு சில போகலாமா போகக்கூடாதா அப்படின்ற அந்த ஒரு இதுவுலேயே இருந்தேன். ஆனால் ஒரு வழியாக நான் இப்போ ராதா வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் தமிழ்நாட்டுக்கு கிளம்பி போயிருப்பேன். எனக்கு இப்படியே ட்ரெயின் ஏறி தமிழ்நாடு போயிடலாமா அப்படின்ற ஒரு எனக்கு இதுதான். இப்போ அந்த வீடியோவில் ஒரு அண்ணா எட்டி பார்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எனக்கு முழுக்க முழுக்க சொன்னது. நீ இந்த அவங்களும் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. நீங்கள் இங்கே ட்ரெயின் ஏறுங்க, இந்த மாதிரி போங்க, இறங்க, நான் கட்டக்கு வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் செஞ்ச புண்ணியமா இல்லை என் ஹஸ்பண்டு செஞ்ச புண்ணியமான்னு தெரியல. நேற்று ஒரு ஃபேமிலி என்னை முழுக்க முழுக்க கொஞ்சம் கேரிங் பண்ணி என்னை கட்டக் வரைக்கும் அவங்க இட்டுட்டு இதுதாம்மா கட்டக் ஸ்டேஷன், இங்கே இறங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க.
அரியுமே காலையில் வந்து எதுவுமே சாப்பிடாம என் கூட கிளம்புனதுனால பசிக்குதுன்னு சொன்னான். நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் இதெல்லாம் வச்சுருந்ததுனால அதெல்லாம் ஒரு 2 3 எடுத்து பேக் உள்ளே போட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னும்போது யாருமே என்கிட்ட ஒருத்தவங்க கூட வந்து நீ ஏன் போகிற, எதுக்கு போகிற அப்படின்னு என்கிட்டையும் கேட்கல, என் ஹஸ்பண்டுக்கிட்டையும் கேட்கல. ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டிய முறைக்கு வீட்டில் வந்து நான் சொல்லிட்டு தான் கிளம்புனேன். இங்கே பாருங்கள், இது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நான் எடுத்தது. இந்த தாத்தாவும் இந்த பாட்டி நல்லா தூங்குறாங்க. இங்கே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த பாட்டி வந்து அந்த தாத்தா குளூரில் எழுப்புறாங்க. எழுந்துட்டு அந்த பக்கம் சாரல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் நீ திரும்பி பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு கேரிங் பாருங்களேன். இந்த வயசுலேயே அந்த தாத்தாவுக்கு அவங்க ஒய்ஃபு மேலே எவ்வளோ ஒரு கேரிங் இருக்குது பாருங்கள். நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் எடுத்தேன். நான் ரொம்ப நேரமாக அங்கே நின்று பார்த்தேன். ரொம்ப நேரமாக அந்த தாத்தாவை அந்த பாட்டியை எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில இது அடிக்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எழுந்திருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க எழுந்திரிச்சு இந்த பக்கம் மாறி படுத்ததுக்கப்புறம் கையை காலெல்லாம் தெரியாத அளவுக்கு அழகாக அந்த தாத்தா வந்து போட்டி விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி அவங்கள படுக்க வச்சாங்க. மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த வயசுக்கும் ஒரு ஒய்ஃப் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க பாரு அப்படின்ட்டு. இந்த 2 3 நாளாக என் ஹஸ்பண்ட் பட்ட கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டிலேயே இந்த சொல்கிறதுக்கு. மாமா வேலை செய்கிறப்போ கை காலில் அடிப்பட்டு காலில் ஒன்றுமே அவங்களுக்கு அடிப்பட்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் ஏன் இந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆனேன், ஏன் ரொம்ப மன உடைச்சலானேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து நேற்று நான் லைவ்லேயே சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து கார்த்திகா சிஸ்டருக்கோ இல்லை ராதாக்கோ மெசேஜ் பண்ணி என்ன கேட்டதுனால நான் வந்து நேற்று வந்தோடனே லைவ் போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே அவங்களுக்கு லைவ்லேயே சொல்லியிருப்பேன். என்ன வேணாலும் பேசினாலும் என்ன பண்ணாலும் வந்து நான் வந்து அதை பொறுத்து போயிடுவேன், விட்டு கொடுத்து போயிடுவேன். எனக்கு வந்து உலகம் வசதி எல்லாமே அவன் மட்டும்தான். அவன்கிட்ட வந்து ஒரு சில விஷயம் பண்ணும்போது என்னால் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. இது வந்து நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயினில் ஏறி நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். வந்து கொஞ்சம் சீட்டெல்லாம் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ற அளவுக்கு. டிடிஆருமே வந்தாங்களா, டிடிஆர் வந்து டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுமே எதுவுமே சொல்லலை, அமைதியாக போயிட்டாங்க. இப்போ கொடுத்துட்டு நான் கூட வந்து எங்கே ஒரு வேளை வந்து ஃபைன் போட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சி. இது வந்து கட்டக் ஸ்டேஷனில் வந்து இறங்கி நம்ம லிஃப்ட்டில் போகிறது தான் இது. லிஃப்ட்டில் போய் அதுக்கப்புறம் பாருங்கள், நானும் அரியுமே இந்த அளவுக்கு தைரியமாக நம்பி நாங்கள் வருவோம் அப்படின்றத நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த அளவுக்கு தைரியம் எனக்கு வந்து நான் இந்த அளவுக்கு ஒடியா பேசி நான் இங்கே வருவேன் அப்படின்னு எனக்கு தோணும் போது, அங்கே நான் இருந்து என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றதையும் எனக்கு நேற்று வந்து ராதா சிஸ்டரும் கற்றுக் கொடுத்தாங்க. இல்லை, ஏன்னா ராதா சிஸ்டர் வந்து என்னை கூப்பிட்டு போகிறதா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லைக்கா இங்கே மழை பெய்யுது, நீங்களே வந்துடுங்க. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்களே என்கிட்ட, நீங்கள் தனியாக வந்துட்டால் உன்னால் அங்கே சர்வே பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான்க்கா நான் உன்னை இவ்வளோ தூரம் தனியாக வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ஆட்டோ ஏறிட்டேன். ஆட்டோ ஏறியுமே ஆனாலும் ஒரு சில விஷயம் ராதா சிஸ்டர் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க, நீங்கள் ஆட்டோக்கிட்ட போயிட்டு இங்கே போகணும், பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுங்கள். காசு வந்து 300 400 கேட்பாங்க, ஆனால் 50 தருவேன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அதே மாதிரியே நான் பேசி அதே மாதிரியே நானே தான் ஆட்டோ ஏறி எல்லாமே பண்ணேன். எனக்கு இங்கே வந்திருக்க அந்த மனதைரியம் அங்கேயும் இருக்கணும் அப்படின்றது மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. கார்த்திகா சிஸ்டரும் என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க, இங்கே இப்படி தான் இருப்பாங்க சிஸ்டர், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்னென்ன சொல்லணுமோ எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. நம்ம தமிழ் பொண்ணுங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம பயந்து கோழையாக போயிடும். கண்டிப்பாக நான் சொன்ன வார்த்தை என்னென்னா, இத்தனை நாள் நான் பயந்து ஓடிட்டேன் அவங்க பண்ண டார்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே. ஆனால் இதுக்கு மேலே நான் பயந்து ஓடுற மாதிரி இல்லை. இதுக்கு மேலே நான் நின்று நான் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நான் என் பையனை அங்கே படிக்க வச்சுட்டேன்னு வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மூக்கை உடைச்ச மாதிரி இருக்கும். அவங்க வந்து முழுக்க அவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்துடுச்சு அவங்களுக்கு, அந்த டாட் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வர வீடியோலாம் அவங்களுடைய சுயரூபம் என்ன அப்படின்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவங்க எப்போவுமே சரி, நம்ம ஒரு பொருள் ஆசையாக வாங்கி கொடுக்கணுன்னா வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு வந்து நம்ம மூஞ்சியில் விசிறு எரிஞ்சிடுவாங்க இந்த மாதிரி பேசாத சமயத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு விட்டு நான் இறங்கி பேக் சைடில் விட்டேன். நானும் மாமா ஷில்பாலாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ் பக்கம் போனோம்.
இவங்க பேக் சைடு பக்கம் விட்டுட்டாங்களா. அப்புறம் நான் ராதா சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லும்போது, நீ போக்கா நீ போய் அங்கே கேளு பஸ்ஸு எங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னாங்க. நான் அதே மாதிரியே போயிட்டு பாலிகுத்தா அம்புசால பஸ்ஸு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் போயிட்டு அதே மாதிரியே பஸ்ஸையும் பிடிச்சேன். பஸ்ஸை பிடிச்சிட்டு ராதா சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நான் பஸ்ஸில் உட்காந்துட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீங்கள் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு இடமும் நான் வரும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்தையும் நான் கால் பண்ணி சொன்னேன். இந்த ஸ்நாக்ஸ் கடையில் வந்து நம்ம ராதா வீட்டுக்காக வந்து ஸ்நாக்ஸ் வாங்கணும். நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னும்போது நம்ம செய்ய வேண்டிய முறையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆனால் பட் நான் பிஸ்கெட் வந்து ராதா வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து நான் பிஸ்கெட் வாங்கவே இல்லை. பாருங்கள் ஹரி வந்து இந்த ஒரு இது வாங்கியாச்சு பாருங்கள். ராதாவுக்கு வந்து சோம்பு பப்படினா ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுவும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறுக்கு மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டு மிக்சரை வாங்கினேன். நான் இவ்வளோ தான் நம்ம வாங்கினது. வீட்டுக்கு ஸ்வீட்டே வாங்கவே இல்லை நான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டு பஸ் ஸ்டாண்ட்லாம் தோற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு வந்து. பஸ் ஸ்டாண்ட்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுங்கள்லாம் எப்படி கடை போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி தான் இங்கேயும் போட்டிருந்தாங்க. ஆனால் நிறைய இந்த பஜ்ஜி பானிபூரி இந்த மாதிரி தான் இருந்தது. பாருங்கள் பஸ்ஸில் உட்காந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. ஆனால் ஆல்ரெடி பஸ்ஸில் உட்காந்து எடுத்த வீடியோ நான் ஏன் போடலைன்னா அதை வந்து ஹரி வந்து ஒரு மாதிரி நாக்கை நீட்டி இது பண்ணிகிட்டு இருப்பான், காமெடி பண்ணிகிட்டு இருப்பான். அதனால தான் நான் அதை இதில் ஆட் பண்ணலை. பஸ்ஸு வெளியே வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ராதா சிஸ்டர் கால் பண்ணி சொன்னேன், சிஸ்டர் நான் வந்து இந்த மாதிரி பஸ்ஸை கிளம்பிடுச்சு அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு சொன்னாங்க. நிறைய விஷயம் பயந்தது மாமா தான். ராதா சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பாப்பா நீ போயிட்டியா, பாப்பா இறங்கிட்டாளா, ஏன்னா எனக்கு கால் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. மாமா இல்லை நான் போகல, இங்கே மழை பெய்யுது அப்படி சொன்னப்போ வந்துடுவாளா எங்கன்னா தொலைஞ்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னும்போது நாங்கள் வந்து நிற்கிறது தான் ஆசை, நின்று வாழ்ந்து காட்டுறது தான் சரி அப்படின்னு தோணுது. பாருங்கள் பஸ்ஸில் எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். ஒரு சில பஸ்ஸெல்லாம் இந்த ஒடிசா பஸ்ஸில் போகிறதுக்கே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ஏன்டா பஸ்ஸில் நம்ம ஹாய் வந்தாச்சுங்க ராதா வீட்டுக்கு பாருங்க. அப்பா அம்மா எல்லாம் நிற்கிறாங்க. மேடம் வந்து துணி தைச்சிட்டு இருந்தாங்களா, அதனால் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக இப்போ தான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்களாம். காலைல கரண்ட் இல்லையா காலைல இருந்து, அதனால் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க. போன வாட்டி வந்தோம் அப்போ அந்த ஃபியூர் ரெட் கலரில் இருந்தது பார்த்தீங்களா, அந்த பெட் கவர் வாங்கி வச்சுருந்தாங்க மேடம். இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள் இப்போ வந்து மேடம் வந்து இந்த பெட் கவர் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். வந்து கொஞ்சம் நேரம் கூட நிற்காம இவன் வந்து இதம்மா இதை எடுத்து ரெடி பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம் நாங்கள் 2 பேருமே. அருகி போட்டுறாத. ஓகே நாங்கள் தூங்க போகிறோம். போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பெட் கவர். எங்கே வாங்க இல்லை 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 எடுத்து முடிங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. 10 நாள் கழிச்சு இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக தூங்க போகிறேன் நான். நைட் 8 மணி காலையில் 8 மணி வரைக்கும். ஆமாம், ஆனால் கண்ணு எந்திரிச்சிடும். எந்திரிக்காது. போதும்டா வெய்ய குட்டி குட்டி வேறலாம் இருக்கு. நான் எப்படி வைக்கிறது டேய் வெய்ய சுட்டி குட்டி வேறடா வரவல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெகை பாலிஷ் போட்டுக்கிறோம். ನಾವು ಎತ್ತು ದೇಕನಜ ಫ್ಯಾನ್ கிட்ட காட்டு. முன்னெல்லாம் ஹரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இப்போல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறான், கண்ணன் தெரியலடா சித்திக்கு. அறிவுடா உனக்கு அதிகம்.
குஜினா வாய் தான் கொஞ்சம் பெருசு. வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது குறைன்னு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன் நான். ஓகே, எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.